இது வரைக்கும் இருந்த இமேஜ் வேற, போன சட்டமன்ற எலெக்ஷன்ல இருந்த இமேஜ்ங்கிறது வேற. இந்த சட்டமன்ற எலெக்ஷன்ல இந்த கூட்டணி வந்தா கூட இது பிரசன்டேஜ் கணக்குப்படி இமேஜ் விட்டுருவோம். பிரசன்டேஜ் கணக்குப்படி அதிமுகவுக்கு எஸ்பெஷலி எடப்பாடிக்கு பிளஸ் அமையுமா பிஜேபி உள்ள வர்றது, இல்ல திரும்பவும் அது மைனஸா தான் இருக்குமா? சீட் ஷேரிங் பார்க்கணும். சீட் ஷேரிங் பார்க்கறதுக்கு முன்னாடியே அண்ணாமலையை நீக்கினது அண்ணாமலை ஆதரவாளர்கள்லாம் சமூக வலைதளங்களில் வந்து பாஜக தன் நிலைப்பாட்டை மாற்றினதுக்கு எதிராக இருக்காங்க அவங்க. ஸோ எடப்பாடி பழனிசாமி தரப்பிலும் இன்னைக்கு அன்வர் ராஜா பேட்டியும் வந்து வெளிப்படையாக நமக்கு வருது. ஸோ இது பாராளுமன்ற தேர்தலே நம்மோட வராதவருங்கிறது பாஜகவின் பார்வை. சரி, இந்த சீமானுக்கு வார்த்தை எடுங்க. ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி தலைவர் பாஜக அவர் சும்மாங்கிறார். அவர் நீ பாராளுமன்றத்தில் போயிருக்கணும், சட்டமன்ற தேர்தலில் பாஜக சும்மாங்கிறார். பாமக டாக்டர் ராமதாஸ் பாஜகவை நக்கல் அடிக்கிறார், பாரத் மாதா கி ஜெயின்னு. தேமுதிக திராவிட கட்சிகள் தான் தலைமைன்றார் பாஜகவை சட்டமன்ற தேர்தல்னா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ சட்டமன்ற தேர்தலில் இன்றைய தினம் பாஜகவை ஏற்றுக்கிறதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி மோடிஜியின் வெற்றி இந்தோ பாக் வாருன்னு சொல்கிற இவரை தவிர வேற யாரும் வெளிப்படையாக பாஜக பின்னாடி